Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அவரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி அவரைக்காய் பொரியல் செய்யும்போது நமக்கு குழம்பு ரசம் இப்படி எதுவுமே வேண்டாங்க. வெறும் பொரியல் மட்டும் இருந்தால் போதும். ஒரு கப் சாதத்தை வேணாலும் நம்ம சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, கூடவே கருவேப்பிலை இலை இதெல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயம், இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் ஒரு அரைவாசி இருந்துச்சு, அதை கட் பண்ணிவிட்டு உள்ளர சேர்த்துக்கிறேங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வதங்கட்டுங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பொரியல் செய்யும்போது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக தாங்க இருக்கும். இப்போ அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் அதை அப்படியே பேனுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கலங்க. ஏன்னா அவரைக்காய் ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு பச்சையாக இருக்குங்காண்டி மிளகாய் சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. அதனால் மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு, கூடவே கரம் மசாலா சேர்த்துருக்குறேன், அது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பொரியல் செய்கிறது அவ்வளோ ஈஸி தாங்க. நம்ம ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கெல்லாம் கொண்டு போகும்போது ஒரே மாதிரி ஃப்ரைட் ரைஸாக கொண்டு போவாங்க. சிலருக்கெல்லாம் வந்து குழம்பு கொண்டு போகிறது பிடிக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி பொரியலெல்லாம் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சே கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கிறேன். அவரைக்காயை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளருக்கு பக்கம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு காய் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூடவே இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் உள்ளார சேர்த்துக்கோங்க. தேங்காய் இதில் நம்ம எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே மாதிரி லெமன் சாதம், தேங்காய் சாதம் அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொரியலெல்லாம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் கூட சாப்பிட்டிங்கனாலும் சரி, குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த அவரைக்காய் பொரியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் நீங்களும் இந்த அவரைக்காய் பொரியலை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.